என்ன ரம்யா பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னதே புது வீடு புது வீடு புதுசாக கட்டுன்னு வந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்கு. வந்தது வாடகை வீடு, இதில் புது வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியா? புது வீடை பிடிச்சிக்கிட்டு இப்போ பழைய வீடை பிடிச்சிக்கிட்டு புது வீடுக்கு வந்திருக்கேன், புது வீடுக்கு வந்திருக்கேன் நினச்சிக்கிற வேண்டியது. அதுக்காண்டி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்ம வாங்கின இடத்துல எதாவது கேட்டாங்க என்ன செய்வேன்? என்னப்போ சொந்த வீடெலாம் கட்டிருக்கீங்க, எனக்கு காசு கொடுக்க முடியலன்னு கேட்பாங்க. ஆமாம், என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க? ஒரு புது குட்டி வந்து பிளாஸ்டிக் தான் வாங்கிட்டு போகிறீங்களா? எல்லா வீட்டுக்கும் மெயின் விளக்குமாறு வரும்ல. அப்படியா? பரவாயில்லையா? ரொம்ப லென்த், பெரிய லென்த்தாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமாம். என்னத்த? சரி சரி சரி. இன்னும் இந்த வாளி வைக்கிறதுக்கு இது பால் வாங்கிக்கலாம். வெரைட்டிஸ். சூப்பர் சூப்பர்ப்பா. வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். கோழி கொண்டாடுறதுக்கா? சரி சூப்பர். இதுவே எடுக்கிறதுக்கு என் வீட்டுக்காரு என்ன திட்டுனாரு தெரியுமா? போதும் 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 தள்ளி விட்டாரு. இன்னும் நிற்க வச்சிருந்தாருன்னா யோசனை பண்ணி பொருளெல்லாம் வாங்கியிருப்பேன். வீட்டில் வந்தாலும் பாருங்களேன், ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகும். அது உள்ள வா 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 இதுவே பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தாலும் எடுத்துட்டு வந்துட்டாரு. நாங்கள் எங்கே ரெடி ஆகி போனோம் தெரியுமா? வளகாப்பு வீட்டுக்கு போனோம். நல்லா வளகாப்பு வீட்டில் போய் மகுரு முட்டை நல்லா ரெடி ஆகி சரி வீட்லேயே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வளகாப்பு வீட்டுக்கு போயிட்டு நல்லா 5 வகை சாப்பாடு சிக்கனெல்லாம் போட்டாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்றதாச்சு. சிக்கன் மட்டும்தான் நான் நோக்கினேன். 9 வகை சாப்பாடு போட்டாங்க, 5 வகை சாப்பாடு போய் அடிச்சு விட்றீங்க. ஆமாம், கேசரி, வடை, அப்புறம் தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, வளகாப்பு சாப்பாடு எல்லாம் போட்டு. ஆனால் ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? வளகாப்பில் சிக்கன் வச்சது தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக. பார்த்தீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து இவங்க மாசா சொல்கிறாங்க பாருங்க, 5 வகை சாப்பாடுன்னு போய் சொல்கிறாங்க. போனது 9 வகை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடை பார்க்கல. நான் எத்தனை வகை சாப்பாடு வச்சாங்கன்னு அதை பார்க்கல. அதில் வச்சு சிக்கனை மட்டும் தான் நான் பார்த்தேன். அதில் வச்சு சிக்கனை மட்டும் பார்த்துட்டு சிக்கனை மட்டும் திருப்பி ஓடி வந்துட்டேன். வெரி வெரி. அதில் இருந்ததுலேயே எனக்கு சிக்கன் தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதனால் சிக்கனை மட்டும் சாப்பிட்டு ஓடி வந்தாச்சு. வெரி குட் வெரி குட். இதை வச்சு நல்லா கக்ஸு கழுவி என் வீட்டுக்காரே அப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ தனி வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம், தேய்க்க முடியல. இப்போ நல்லா வச்சு தேய்க்கலாம். என்ன ஊன்னு சொல்கிறீங்க? பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். எப்படி இருந்துச்சு சாப்பாடெல்லாம்? வேற லெவலு. நல்லா இன்னைக்கு தான் விசேஷத்துக்கு போயிட்டு இந்த வீடே ஷிஃப்ட் பண்ணல. அதுக்குள்ள விசேஷத்துக்கு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. பாருங்க வீடு என்ன கன்றாலியாக இருக்கு. சரி, கன்றாலியாக இருக்குன்னு கொஞ்சம் துணியெல்லாம் ஓசல் கட்டியாச்சு. இன்னும் அதே பண்ணணும்னா ஓசல் ஆயிரும். பாப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்களும் வளகாப்பு போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. பொருள் பாருங்க, எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி